பெண்கள் எங்கேயுமே நிதானமாக ஒரு நிம்மதியாக வெளியில் நடக்க முடிய மாட்டேங்குது. ஏதாவது ஆயிடுமான்ற பதட்டத்தோட எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே இருக்க முடியும்? இன்னும் சொல்ல போனால் நம்ம நாட்டில் வாழ்கிற மாதிரியே இல்லை. ஏதோ ஒரு காட்டுக்குள்ளார பயந்து பயந்து மிருகம் வந்து கடிச்சிருமா, ஏதாவது பண்ணிருமா அப்படின்ற பயத்தோடையே வாழ்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்க வந்து பொறுப்பான அரசியல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஏதோ பொம்மை அரசியலை பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இது பத்தாததுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம அன்புள்ள கனிமொழி அக்கா இன்னமும் மற்றவங்க ஆட்சியில் தான் வந்து இளம் விதவைகள் வந்து அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ எங்கடானா அக்கா ஆளையே காணோம். அக்கா கிட்ட டைரெக்டாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கலாம். உங்கள் அண்ணா, அதாவது உங்கள் அண்ணா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் இந்த பிரச்சனையெல்லாம் ஏதாவது சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி ட்ரை பண்ணலையா விட்டுடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. எங்கள் அண்ணா இருக்காங்க, நம்ம கஷ்டத்தையும் சரி பண்ணுவாங்க, உங்கள் கஷ்டத்தையும் சரி பண்ணுறதுக்காக நம்ம அண்ணா இருக்காங்க. நம்ம அண்ணா அவர்கள் 2026 வெற்றி தலைவராக ஆட்சிக்கு வரப்போவது உறுதி. அண்ணா இது ஏதோ சும்மா ஸ்டேஜுக்காக அரசியலுக்காக சொல்லலை. நிஜமாவே நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து அவசியம். நீங்கள் ஆட்சிக்கு வந்தே ஆகணும். பெண்களாகிய எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும். எங்களுடைய கடைசி ஹோப் நீங்கள் மட்டும்தான். தேங்க்யூ.